ஸோ ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஆகஸ்ட் 15th வந்து அலாஸ்காவில் வந்து மீட்டிங் நடக்க போகுது. யார் யாருக்கும் நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் வந்து மீட்டிங் நடக்க போகுது. அது எதை பற்றி நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ரஷ்யா அமெரிக்காவோட ட்ரேடை பற்றியோ இல்லை எக்கனாமிக்கை பற்றியோ அது வந்து நடக்க போகிறது இல்லை. அது வந்து ரஷ்யாவும் உக்ரைனோட போரை பற்றி வந்து அமெரிக்கா அலாஸ்கா இஸ் அ பார்ட் ஆஃப் அமெரிக்கா, ரைட்? அங்கே வந்து ஒரு மீட்டிங் வந்து நடக்க போகுது. அங்கே வந்து புட்டினும் வந்து டொனால்ட் ட்ரம்ப்பும் வந்து மீட் பண்ணி தே ஆர் கோயிங் டு ஹாவ் அ மீட்டிங். அந்த மீட்டிங் வந்து எப்படி போக போகுதுங்கிறது அவங்களோட கையில் தான் இருக்குது. புட்டின் வேறு மூடில் இருந்தாருன்னா அவர் வந்து ட்ரம்ப் ஒதுக்கிடுவார். இல்லைன்னா ட்ரம்ப் வந்து வேறு மூடில் இருந்தாருன்னா அவர் வந்து வாக் ஆஃப் பண்ணிடுவார். அவருக்கு வந்து டீல்லேருந்து திரும்பி வருது அவருக்கு வந்து சாதாரண விஷயம் தான் அவருக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து நடக்க வாய்ப்பு இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த உக்ரைன் ரஷ்யா வார் வந்து எப்படிலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து இது வந்து வளர்ந்துச்சு, இந்த வார் எப்படி மாறுச்சு அப்படிங்கிறத வந்து நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உக்ரைன் பார்ட் ஆஃப் யூரோப், ரைட்? அவங்க வந்து தே ஆர் ப்ரீவியஸ்லி த பார்ட் ஆஃப் யூஎஸ்எஸ்ஆர் விச் இஸ் அது வந்து பிக் ஸ்டேட்டாக இருந்துச்சு. லைக் யூரோப்பில் கொஞ்சம் பகுதியும் இப்போ இருக்க ரஷ்யாவும் ஃபுல்லாக வந்து சேர்ந்தது தான் வந்து யூஎஸ்எஸ்ஆர் விச் இஸ் அ பிக்கர் நேஷன். ஓகேவா? அதுலேருந்து பிரிஞ்சு வந்தது தான் வந்து இந்த உக்ரைனும் இந்த ரஷ்யாவும். ஓகேவா? அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள நிறைய ஐடியாலஜிக்கல் டிஃப்ரென்ஸ் இருக்கட்டும், நிறையா லாங்குவேஜ் டிஃப்ரென்சஸாக இருக்கட்டும், நிறையா கல்ச்சரல் டிஃப்ரென்சஸாக இருக்கட்டும், அது எல்லாமே நிறையா இருந்துச்சு. ஸோ வந்து கண்ட்ரி வந்து தனித்தனியாக பிரிஞ்சிருச்சு. ரஷ்யாங்கிற ஒரு நேஷன் தான் வந்து இப்போ பிக்கஸ்ட் நேஷன். அதுக்கு பக்கத்தில் வந்து பார்டர் ஷேர் பண்ணுறது தான் உக்ரைன். உக்ரைனில் வந்து 2014 வந்து கிரிமியாங்கிற ஒரு ஐலாண்ட் மாதிரி ஒரு போர்ட் ஐலாண்டு, ஒரு போர்ட் லேண்ட் வந்து இருந்துச்சு. அதை வந்து ரஷ்யா வந்து 2014 வந்து தே அனாக்ஸ் இட், ரைட்? அவங்க வந்து போய் கைப்பற்றிட்டாங்க. கிரிமியாங்கிற ஒரு பாட்டை வந்து 2014 கைப்பற்றிட்டாங்க. இட்ஸ் நியர்லி 11 இயர்ஸ் பிஃபோர்ஸ் வந்து அவங்க வந்து கைப்பற்றிட்டாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து என்ன நடந்துச்சுன்னா, நேட்டோ நேஷன்ஸ் இருக்குல்ல, இந்த அமெரிக்கா வந்து இந்த ரஷ்யாவை வந்து ரஷ்யாவோட வந்து வளர்ச்சியை தடுக்கணும், ரஷ்யாவை வந்து பேக் பண்ணணும், அவங்கள வந்து பின்னாடி தள்ளணும் அப்படிங்கிறக்காகவே அவங்களுக்கு வந்து ஒரு கண்ட்ரோலில் வைக்கணும். ஏன்னா இப்போ நான் ஒரு பவர் இருக்கேன்னா நீ வந்து மேலே வந்துட்டு இருந்தேன்னா அவனை நான் கீழே தள்ளணுங்கிறது தான் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஹெஜிமோனியில் இருக்கும், ஒரு பவரில் இருக்கவனோட ஒரு நோக்கமாக இருக்கும், அவனோட தாட்டாக இருக்கும். ஓகேவா? அந்த மாதிரி தான் வந்து அமெரிக்கா வந்து ரஷ்யாவை வந்து ரஷ்யா வந்து பேக் பண்ணும், ரஷ்யா வந்து தள்ளணும், ரஷ்யா வந்து வளரக்கூடாது அப்படிங்கிறக்காக ரஷ்யா வந்து ஒரு செக் பாயிண்ட்லேயே வச்சுக்கணுங்கிறக்காக தான் வந்து நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் வந்து உருவாக்கப்பட்டுச்சு. அது வந்து இந்த யூரோப்பியன் யூனியன் ஸ்டேட்ஸ், ரைட்? இந்த பிரிட்டனாக இருக்கட்டும், ஃப்ரான்ஸாக இருக்கட்டும், ஜெர்மனியாக இருக்கட்டும், சுவிட்சர்லாண்டாக இருக்கட்டும், இப்போ டர்க்கி நேஷனாக இருக்கட்டும், இந்த மாதிரி சில நேஷன்கள் இருக்குல்ல, ஸ்பெயின், போர்ச்சுகல், இந்த மாதிரி நேஷன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப சின்ன நேஷன்ஸாக இருக்கும். அவங்களால தனியாக போய் வந்து இவ்வளோ பெரிய ரஷ்யன் வந்து போராடி ஜெயிக்க முடியாது, ரைட்? அதனால வந்து அவங்க வந்து போய் வந்து சேர்ந்துக்கிட்டாங்க நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன். நம்ம கூட வந்து அமெரிக்காங்கிற ஒரு மிகப்பெரிய ஜெயண்ட் இருக்கான் டு கவுண்டர் த பவர் ஆஃப் ரஷ்யா. அதனால வந்து அவங்க வந்து ஹாப்பிலி வந்து அவங்க போய் ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க நாட்டோங்கிற ஒரு ட்ரீட்டியில். பட் வந்து அதனால அவங்களுக்கு சில எப்படி சொல்கிறது, நெகட்டிவ் திங்ஸ் வந்து இருக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து அமெரிக்கா வில் இன்டர்ஃபியர் இன் தேர் எப்படி சொல்கிறது, தேர் அஃபேர்ஸ்னு வச்சுக்கலாம். அவங்களோட நாட்டோட இதில் வந்து அமெரிக்கா வந்து தலையிடும். லைக் உங்க டிஃபென்ஸ் பட்ஜெட்டை வந்து ஏற்றுங்க. இப்போ 2%லேருந்து 5% வந்து நீங்கள் நாட்டோக்கு வந்து நீங்கள் வந்து டிஃபென்ஸ் பட்ஜெட்டை வந்து நீங்கள் எப்படி சொல்கிறது, யூ ஹாவ் டு கிவ் திஸ், உங்கள் 5% வந்து கொடுக்கணும், 3% கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லுவான். பிகாஸ் நம்மளுக்கு அது தெரியும், அமெரிக்கா வந்து பிக்கஸ்ட் நேஷன். அவங்க வந்து எப்படியோ ஒரு 30 ட்ரில்லியன்ஸ்லேருந்து 20 சம்திங் ட்ரில்லியன்ஸோ வந்து அவங்க வந்து ஜிடிபி வந்து தே ஆர் மேக்கிங் விட்ஸ் ஹியூஜ் அண்ட் விட் இஸ் த ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட் எக்கனாமி இன் டர்ம்ஸ் ஆஃப் ஜிடிபி, ரைட்? அதனால வந்து பட் இந்த யுனைடெட் கிங்டமாக இருக்கட்டும், இல்லை ஃப்ரான்ஸாக இருக்கட்டும், ஜெர்மனியாக இருக்கட்டும், அவங்களுக்கு எல்லாமே வந்து மேக்ஸிமம் ஒன்றா சேர்ந்து போட்டாலே வந்து அவ்வளோ வந்து வராது. ஓகேவா? எப்படி சொல்கிறது, இந்த பிக்கஸ்ட் ஜிடிபி நேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லார்ஜஸ்ட் ஜிடிபி ஆஃப் யூரோப்பியன் யூனியன் அப்படின்னா எந்த ஸ்டேட் பார்த்தீங்கன்னா வந்து ஜெர்மனி, விச் இஸ் 4.9 சம்திங்கில் இருக்கும், நாட் ஈவன் 5. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து இந்தியா வந்து இருக்குது. ஓகே, அவங்க வந்து அவங்களுக்கு இருக்க சின்ன நேஷன்ஸில் வந்து அவங்க எல்லாமே வந்து ஜிடிபியை வந்து இதில் வந்து இன்டியூஸ் பண்ணி அவங்க வந்து நேட்டோவை வந்து தே ஆர் கிவிங் இட், ரைட்? அந்த மாதிரி வந்து ரஷ்யாவோட பவரை வந்து
கவுண்டர் பண்ணணும். அதுக்காக வந்து அந்த பார்டர் ஸ்டேட்ஸ்ல இருக்க நேஷன்ஸ் எல்லாமே வந்து கண்ட்ரோல்ல வச்சுக்கணும். பிகாஸ் உக்ரைன் இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் நேட்டோ ரைட் நவ். பட் வந்து ஒரு கொஞ்சம் வருஷமாவே அவங்க வந்து தே ஆர் தே ஆர் ஆஸ்கிங் ஃபார் என்ட்ரி இன்டு நேட்டோ ஆஸ் ஆஸ் ஒன் ஆஃப் தேர் நேஷன்ஸ்க்கு வந்து அவங்க ஜாயின் பண்றதுக்காக அவங்க வந்து என்ட்ரி வந்து கேட்டுட்டு இருக்காங்க. பட் ஃபார் சம் ரீசன்ஸ் தே ஆர் டிலேயிங், ரைட்? இதான் வந்து த ஃபர்ஸ்ட் ரீசன், ஓகேவா? இப்போ என்னோட பார்டர்லேயே வந்து நீ வந்து என் பக்கத்துலேயே வந்து நின்னுட்ட, என்னை வந்து வளர விடாம, இப்படி உங்க பார்டர்லேயே வந்து ஒருத்தன் வந்து நின்றுக்கிட்டு சண்டைக்கு நிற்கிறான், எப்போ வேணா என்ன வேணா பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி நின்னா யாருக்கா இருந்தாலும் கோவம் வரும், ரைட்? அதே மாதிரி தான் வந்து ரஷ்யாவுக்கு கோவம் வந்து ஐ எம் கோயிங் டு அனெக்ஸ் உக்ரைன். இனிமேல் உக்ரைன் வந்து என்னோட நேஷன், நான் உள்ளே போனால் அடிச்சிடுவேன் தூக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வாரை டிக்ளேர் பண்ணி ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி வார் வந்து நடக்க ஆரம்பிச்சிச்சு. இன்னமும் அந்த வார் வந்து போயிட்டு இருக்கு. அதனால வந்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து நிறையா எக்கனாமிக் லாஸ் வந்து ஃபார் யூரோப்பியன் யூனியனுக்கும் இருக்கட்டும், ரஷ்யாவுக்கு வந்து நிறைய எக்கனாமிக் லாஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து ரஷ்யா மேலே சாங்ஷன்ஸ் வந்து போட்டுக்கிட்டே இருக்காங்க. இந்த சாங்ஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் பொருளை யாருமே வாங்கக்கூடாது. இப்போ ரஷ்யா வந்து ஒரு ஆயில் வச்சுருக்கான், தேர் பிக்கஸ்ட் ஆயில் சப்ளையர்னா அந்த ஆயில் யாரும் வாங்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சாங்ஷன் போட்டான். லைக் முன்னாடியே வந்து ஈரான் மேலே வந்து இந்த மாதிரி சாங்ஷன் வந்து டொனால்ட் ட்ரம்ப் வந்து 2017 சம்திங் டேர்மில் இருக்கும்போதே, பிரசிடென்ஷியல் டேர்மில் இருக்கும்போதே வந்து அவர் வந்து ஈரான் மேலே வந்து சாங்ஷன் பண்ணியிருந்தாரு. ஸோ அங்கேயும் வந்து ஆயில் வந்து வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சாங்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி இந்தியா வந்து அங்கே தான் வந்து ஆயில் வந்து பை பண்ணிட்டு இருந்தோம். பட் அந்த இடத்தையும் வந்து அவங்க சோக் பண்ணி அங்கே வாங்கக்கூடாது அப்படின்ட்டாங்க. அப்புறம் வெனிசுவேலா அப்படிங்கிற ஒரு கண்ட்ரியும் வந்து இட்ஸ் சவுத் அமெரிக்கன் கண்ட்ரி, அங்கேயும் வந்து சோக் பண்ணி வாங்கக்கூடாது அப்படின்ட்டாங்க. ஸோ வேற என்ன மார்க்கெட் இருக்குது? மிடில் ஈஸ்ட் தான் இருக்குது. அவங்க மிடில் ஈஸ்ட்ல எல்லாருமே போய் வாங்கினா அங்கே வந்து நம்மளுக்கு சப்ளை செயின் ரொம்ப முக்கியம் இல்லை? லைக் யூரோப்பாக இருக்கட்டும், அமெரிக்காவாக இருக்கட்டும், அவங்களுக்கு சப்ளை செயின்லாம் ரொம்ப ஈஸி. பிகாஸ் அவங்க வந்து ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இயர்ஸ்க்கு முன்னாடியே அவங்க வந்து சப்ளை செயின்ஸ் வந்து இருக்குது. அந்த ஆயிலை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறக்கும் எல்லாமே இருக்குது. ஆனால் பட் ஃபார் இந்தியா இட்ஸ் அனதர் கண்ட்ரி. அது வந்து எங்கேயோ இருக்குது நம்மளுக்கு, ஓகேவா? நம்மளுக்கான சப்ளை செயின்ஸும் சரி, அதெல்லாமே வாங்கிட்டு வந்து இங்கே கொண்டு வரக்கு இட்ஸ் கோயிங் டு டேக் அ லாட் ஆஃப் டைம் அண்ட் மணி அண்ட் இட்ஸ் கோயிங் டு டேக் சம், ஓகேவா? அதே மாதிரி தான் வந்து ரஷ்யாவையும் வந்து சோக் பண்ணிட்டாங்க வாங்கக்கூடாது அப்படின்னா. அது எப்படி இருக்கும்? ரஷ்யா வந்து நம்ம இதுக்கு முன்னாடி இந்த இப்போ வந்து 38% சம்திங் நம்ம வாங்கிட்டு இருக்கோம். 35 to 38% வந்து நம்ம ஆயில் வந்து ரஷ்யாட்டிருந்து பை பண்ணிட்டு இருக்கோம். அதை வந்து இதுக்கு முன்னாடி லைக் இந்த உக்ரைன் வாருக்கு முன்னாடி வந்து நம்ம எவ்வளோ வாங்கிட்டோம்னா ஜஸ்ட் 1% கூட இல்லை, ரைட்? ஒரு 1% கூட வாங்காத நேஷன் நம்மளுக்கு வந்து ரஷ்யா வந்து ஒரு டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் வந்து ஆயில் கொடுக்கறனால நம்ம வந்து வாங்கிட்டு இருக்கோம் டு மெயின்டைன் த ப்ரைஸ் ஆஃப் பெட்ரோல் அண்ட் டீசல் இன் அவர் கண்ட்ரி, ரைட்? நம்ம கண்ட்ரியில் வந்து எப்படி சொல்கிறது, 1.4 பில்லியன் பீப்புள்ஸ் இருக்காங்க. 1.4 to 5 பில்லியன் பீப்புள்ஸ் வந்து இருக்காங்க. 150 கோடி பேர் இருக்காங்கன்னா சாதாரண விஷயமா? யோசிச்சு பாருங்கள் நீங்களே. அவங்க எல்லாருமே வந்து வெஹிக்கிள்ஸ் வச்சுருப்பாங்க. ப்ரைவேட் பஸ்ஸஸாக இருக்கட்டும், கவர்மெண்ட் பஸ்ஸாக இருக்கட்டும், ஸ்கூல் பஸ்ஸாக இருக்கட்டும், அவங்க எல்லாமே அந்த ஸ்கூல் பஸ்னால் வந்து அந்த அவங்களோட ப்ரைஸ் ஹைக்கே வந்து அந்த பஸ்ஸை வந்து அந்த பெட்ரோலை பொறுத்து தான் இருக்குது. பெட்ரோலோ டீசலோ அதை பொறுத்து தான் இருக்குது. டாக்ஸியாக இருக்கட்டும், அதுவே வந்து டாக்ஸியோட ஃபேராக இருக்கட்டும், இப்போ ஓலா, ஊபர்ஸ், இது எல்லாமே வந்து பெட்ரோல் டீசலை பொறுத்து தான் இருக்குது. நம்ம வந்து இன்னும் வந்து ஈவிக்கான வளரல. பட் இருந்தாலும் வந்து இப்போதைக்கு ஒரு 80 to 85% வந்து எல்லாமே வந்து க்ரூட் ஆயிலை பொறுத்து தான் இருக்குது, ஓகேவா? அது எல்லாமே வந்து எப்படி நம்மளால வந்து டக்குன்னு வந்து மாற்ற முடியாது. அதுக்காக வந்து இன்னுமே நம்ம ரஷ்யாட்டிருந்து தான் வாங்கிட்டு இருக்கோம் ஃபார் டிஸ்கவுண்டட் ப்ரைஸ். ஃபார் நான் சொன்ன மாதிரி ஒரு பெட்ரோல் ப்ரைஸோட ரேஞ்சை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக நம்ம இன்னும் அங்கேருந்து வாங்கிட்டு இருக்கோம். அதனால வந்து இப்போ இந்த மீட்டிங்கில் வந்து பாசிட்டிவாக போச்சுன்னா, நம்ம வந்து ரஷ்யா மேலே சாங்ஷன்ஸ் எடுத்துட்டாங்கன்னா நம்ம எப்படி ஹாப்பியாக வந்து நம்ம வந்து ரஷ்யாட்டிருந்து ஆயில் வாங்கலாம். பட் காம்படிஷன் அதிகமாயிரும், ரைட்? காம்படிஷன்னா வந்து யூரோப்பியன் யூனியன் ஆல்ரெடி வந்து வாங்கிட்டு இருக்கு சைலண்டாக. பட் சாங்ஷன்ஸ் எடுத்துட்டாங்கன்னா அவங்க வந்து இன்னமும் நிறைய வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. லைக் வேற நேஷன்ஸ்லேருந்து வந்து வாங்க ஆரம்பிச்சிருவாங்க, ரைட்? அதுதான் வந்து பிரச்சனையாக இருக்கும், ஓகேவா? பட் இது வந்து இதனால வந்து அமெரிக்கா நம்ம மேலே டேரிஃப் போடுறதா இருக்கட்டும், ரொம்ப அதிகமாக இம்போஸ் பண்ணியிருக்காங்க. 50% இம்போஸ் பண்ணியிருக்காங்க. பட் சைனாக்கு மட்டும் தே ஹாவ் கிவன் 90 days பாஸ் ஃபார் டேரிஃப் ரைஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து சைனீஸ் ப்ராடக்ட் வந்து அவ்வளோ இருக்குது.
இந்த உலகம் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, எங்க போய் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு மேட் இன் சைனாங்கிற ஒரு ப்ராடக்ட் கண்டிப்பா இருக்கும். இப்ப ட்ரம்ப்பே வந்து ஒரு கடை வச்சிருக்காரு. அந்த கடையில வந்து ஐ சா எ வீடியோ ஆன் Instagram ரைட். அங்க வந்து ட்ரம்ப்போட கடையில வந்து மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் சொல்லி மெகா கேம்பெயின் சொல்லிட்டு ஒண்ணு நடத்துனாங்க. அதுல வந்து மெகா கேப் ஒண்ணு இருக்கும். அது எல்லாமே வந்து மேட் இன் சைனா கேப் தான். ட்ரம்ப்பே வந்து சைனாவ ஒழிக்க முடியாம, சைனாவோட ப்ராடக்ட்ட தான் இன்னமும் தன்னோட கடையில வந்து வாங்கி வித்துட்டு இருக்காரு. ஆம். இந்த மாரி நெறைய விஷயம் இருக்கு. சைனாவோட பொருட்கள் வந்து இருக்கட்டும், இப்ப ஈவிக்கான இதுவா இருக்கட்டும், இல்ல iPhone வரதா இருக்கட்டும், Tesla இருக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து மேனுஃபேக்சரிங் ஹப் வந்து சைனால தான் இருக்கு. பட் வந்து சைனா வந்து அமெரிக்காவோட டிபெண்டன்சில இல்ல. தே ஆர் இண்டிபெண்டன்ட் ஆஃப் அமெரிக்கா ரைட். அது என்னன்னு எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சைனாவ வந்து அவ்வளோக்கா ஓப்பன் பண்ணல. இப்ப இந்தியாவ பார்த்துக்கிட்டீங்கன்னா, Google இருக்கு, Instagram இருக்கு, அ Facebook இருக்கு, Twitter இருக்கு, X இருக்கு, Threads இருக்குன்ட்டு இந்த மாரி எல்லா விஷயமும் வந்து அமெரிக்கன் ப்ராடக்ட் ரைட். அது வந்து ஒரு ஆப்பா இருந்தாலும் அமெரிக்கன் ப்ராடக்ட். அது வந்து அமெரிக்கன் ஓனர்ஷிப்பா தான் இருக்கு. ஆண்ட்ராய்டா இருந்துட்டாலும் அது வந்து கூகுள் ப்ராடக்ட் தான். இப்ப ஆண்ட்ராய்டே வந்து டக்குன்னு வந்து இந்தியாக்கு நாங்க குடுக்க மாட்டோம்ன்னு சொல்லி கூகுள் முடிவு எடுத்துட்டாலும், அ இப்ப iOS எடுத்துட்டாலுமே வந்து இந்தியா வந்து ஒரே நாள்ல வந்து ஷட் டவுன் ஆக வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? அது எல்லாமே வந்து மாறணும். பட் வந்து சைனா வந்து அப்படி இல்ல. சைனா வந்து தே ஆர் யூசிங் தேர் ஓன் வெர்ஷன் ஆஃப் எவரி ப்ராடக்ட் ரைட். கூகுளா இருக்கட்டும், அவங்க ஒரு வெர்ஷன் யூஸ் பண்றாங்க. யூடியூபா இருக்கட்டும், அவங்களோட நாட்டுல அவங்களுக்கு ஒரு வெர்ஷன் யூஸ் பண்றாங்க. லைக் தே ஆர் யூசிங் தேர் பாப்புலேஷன். தே ஆர் தே ஆர் யூசிங் தேர் பொட்டன்ஷியல் டூ த கோர் ரைட். அந்த மாரி தான் வந்து அவங்களோட நம்ம அதிக பாப்புலேஷன் இருக்கோம். அவங்களோட அதிகமா யூத் பாப்புலேஷன் வந்து இந்த வேர்ல்ட்லயே அதிகமா இந்தியா தான் இருக்கு. பட் வி ஆர் ஸ்டில் யூசிங் த அமெரிக்கன் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் கூகுள், Twitter, Instagram இதெல்லாமே வந்து நம்ம இன்னுமே வந்து அமெரிக்கன் ப்ராடக்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். வி நீட் இந்தியன் வெர்ஷன் ஆஃப் எவ்ரிதிங் டூ ரீப்ளேஸ் இட் டு ரெடியூஸ் அவர் டிபெண்டன்சி ஆன் அமெரிக்கா. ஸோ அதனால வந்து ட்ரம்ப் வந்து சைனாக்கு மட்டும் 90% வந்து 90 டேஸ் 90 டேஸ் வந்து ரிலீஃப் வந்து குடுத்துருக்காரு. 90 டேஸ் பாஸ் ஃபார் டாரிஃப் ரைஸ்க்கு வந்து குடுத்துருக்காரு. 90 டேஸ்க்கு அப்புறம் தான் வந்து என்ன நடக்குங்கிறதே வந்து தெரியும். ஓகேவா? லைக் இப்ப என்ன ஆகஸ்டா? செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் நவம்பர் ஆர் அக்டோபர் எண்ட்ல வந்து இந்த மாரி மீட்டிங் வந்து இந்த டாரிஃப் பத்தின மீட்டிங் வந்து நடக்க வாய்ப்பு இருக்கு. ஆ ஸோ த நெக்ஸ்ட் ஒன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது ஆகஸ்ட் 15த் வந்து இஸ் கோயிங் டூ டிசைட் அ லாட் ஆஃப் திங்ஸ் ரைட். ஆம் இந்தியாவோட எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டா இருக்கட்டும், இல்ல சைனாவோட எப்படி சொல்றது? டாரிஃப் இன்கிரீஸ் பண்றதா, ரெட்யூஸ் பண்றதாங்கிறதா இருக்கட்டும், இல்ல ரஷ்யாவோட சாங்ஷன்ஸா இருக்கட்டும், இல்ல யூரோப்பியன் யூனியனோட ஒரு ஸ்டான்ஸா இருக்கட்டும், உக்ரைனோட ஒரு இண்டிபெண்டன்ஸியா இருக்கட்டும், ஒரு சாவரன்டியா இருக்கட்டும், அது எல்லாமே வந்து கம்மிங் ஆகஸ்ட் 15த் நடக்கக்கூடிய மீட்டிங்ல தான் இருக்கு. அது இதுல வேடிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து, இது எதுக்குமே சம்மந்தம் இல்லாத நேஷன் வந்து அமெரிக்கா. ஆனா இது எல்லாத்துக்கும் ஆரம்ப புள்ளி அமெரிக்கா. பட் இது எல்லாத்துக்கும் இப்ப முடிவு வைக்க போறதும் அமெரிக்காவா இல்லையாங்கிறத தான் பார்க்கணும். ஓகேவா? இதெல்லாம் யோசிச்சு பார்த்தா காமெடியா தான் இருக்கு. பட் இட்ஸ் கோயிங் டூ ஹேப்பன் இன் ஆகஸ்ட் 15 ஃப்ரைடே இன் அலாஸ்கா. ஸோ லெட்ஸ் சி என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம். அண்ட் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அண்ட் டூ சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் கமெண்ட். பை கைஸ்.